மணி 3 மணி ஆகுது. டிராஃபிக் ஆகிடுது. என்னதான் இந்த பாலத்தையே சீக்கிரம் கட்டி தொலைய மாட்டானோ, சாவடிக்கிறானா. கேட்டால் பணம் இல்லைன்னு வேணும், ஆள் இல்லைன்னு வேணும், எல்லாம் சொல்லுவானோ. இன்னைக்கு தான் விடிவு வேலை பிறக்கும் இல்லை இந்த பாலத்தை. 2-3 வருஷமாக கட்டுறானோ 3 வருஷமாக கட்டிகிட்டு இருக்கானோ நேரத்துக்கு. இந்த 5 இடத்துல கட்டுறானா. கிருஷ்ணகிரிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒசூர் வரையும் 5 இடத்துல பாலம் கட்டிகிட்டு இருக்கான் ஒரே டைமில். எல்லாத்தையும் 5 இடத்துலையும் ஓப்பன் பண்ணி விட்டு ஒரு 3 இடம் கிளியர் பண்ணிட்டாங்க. 3 இடம் பாலம் ஓப்பன் ஆகிட்டுது. இன்னும் 2 இடம் கிடக்கு. இடம் கிளியர் ஆனால் தான் அடுத்தது நிம்மதியாக போகலாம். நைட்டில் என்ன இந்த டைம் என்ன டிராஃபிக் அதை சொல்லும். தூக்கத்தில் எவனா விட்டுட்டானா, பாலத்தில் போய் நேராக விட்டானா என்னன்னு தெரியல. என்ன கதைன்னு தெரியல. ஒசூர் தாண்டினவுடனே ஃபஸ்ட்டு வர்ற பிரிட்ஜில் எப்போ வந்தாலும் டிராஃபிக் தான். எப்போ வந்தாலும் இந்த இடத்துல பாலங்கட்ட இடத்துல டிராஃபிக் தான். வடிக்கிறானு வேறு வேகம் இல்லை போல. பாட்டி வீட்டில் வேகம் இல்லை. அவர் வேகம் ஏற்றுறதுக்குள்ள அது வேறு பாதி பேர் பின்னாடி நிற்கிறான். சீக்கிரமாக பாலத்தை கட்டி தொலைங்கடா சாமியில். 3 மணிக்கு தேவையில்லாமல் டிராஃபிக். அது என்னன்னு தெரியல. 3 ஆகுது. எப்போ வந்தாலும் இந்த இடத்துல டிராஃபிக் தான். கருமாந்தல் பிடிச்சிருக்குது. ஆனால் இறக்கம் வேறு, வண்டி நிறையா ஆக்சிடென்ட் ஆகும். அது நான் பார்த்துருக்கேன். இறக்கத்தில் கண்ட்ரோல் பண்ணாமல் எவனா போய் உள்ள பள்ளத்தில் சொருவிப்பான். மழை ஓரத்தில் அவ்வளோவா நடக்குங்க. என்னன்னு தெரியலையே. கொஞ்சம் சீக்கிரமாக போகலான்னு நினச்சின்னா அன்றைக்கி தான் நம்மளை படுக்க போடுறோம். ஏன்னா பிரேக் டவுன் ஆகிருக்குமோ வண்டினா. அதில் ஒரு வண்டி தான் போகலாம், 2 வண்டி சுகராக போகும் பெரிய வண்டிங்க. லெஃப்ட்டு கேப்பு கடைக்குள்ளே பூந்து லெஃப்ட்டில் போய் ஏன் போட்டு சாடுது. பூந்துடணும் லெஃப்ட்டில்.